ஞானபீடம் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் படைப்புகளை இவ்வீடியோவில் நாம் பார்க்கலாம். இவ்வீடியோவில் நாவல் பெற்ற விருதை மற்றும் பார்க்க போகின்றோம். அடுத்த வீடியோவில் சிறுகதை படைப்புக்கு பெறப்பட்ட விருதை பற்றி பார்க்கலாம். அமரர் கல்கியினுடைய அலைவோசை என்ற நாவல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. அதாவது இது ஒரு சுதந்திர போராட்டத்தை பின்னணியாக கொண்ட ஒரு நாவல் இது. அடுத்து அகிலனுடைய சித்திரப்பாவை 1976ஆம் ஆண்டு 1 லட்சம் ரூபா பரிசு பெற்ற ஞானபீட விருதை பெற்ற ஒரு நாவல் இது சித்திரப்பாவை. அதே அகிலனுடைய வேங்கையின் மைந்தன் நாவல் சரித்திர நாவல் ஒரு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. அகிலனுடைய பெண் என்ற ஒரு நாவல் கலைமகள் பரிசை பெற்றது. அதேபோல் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவராக இருந்த பொன்னிலனுடைய தேடல் மற்றும் புதிய தரிசனம் ஆகிய 2 நூல்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. அதேபோல் தோப்பில் மீரான் என்ற ஒரு படைப்பாளிக்கு சாய்வு நாற்காலி என்ற ஒரு நாவலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. கவியரசு கண்ணதாசனுடைய சேரமான் காதலி என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. இந்திரா பார்த்தசாரதியினுடைய குருதி புனல் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. அந்த குருதி புனல் என்ற நாவல் தான் பிற்காலத்தில் கமலஹாசன் நடித்த திரைப்படமாக வெளிவந்தது. அதேபோல் வரலாற்று நாவலாசிரியர் சாண்டில்யன் அவர்களுடைய ஜெயபேரிகை என்ற ஒரு நாவலுக்கு வரலாற்று நாவலுக்கு கல்கத்தா பாரதிய பாஷா என்ற ஒரு விருது கிடைத்தது. அதேபோல் பார்த்தசாரதி என்ற படைப்பாளியினுடைய சமுதாய வீதி என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இவ்வாறு தமிழ்நாட்டில் எழுந்த நாவல்களுக்கு இதை போன்ற விருதுகள் கிடைத்திருக்கிறது. இதேபோல் சிறுகதை, கவிதை என்று பல விருதுகள் பெறப்பட்டிருக்கிறது. இது சிலபஸில் கேட்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு 2 வினாக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. அது கண்டிப்பாக இதை நீங்கள் நல்ல விதமாக தயாரிப்பு பணியில் இருந்தால் கண்டிப்பாக 2 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். அடுத்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.